அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் 672வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அங்கு என்ன நடக்கிறது, காசாவை சுற்றி சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு 1 வீக்காக நம்ம பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் காசாவை முழுவதுமாக மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற செய்திகள். இந்த செய்திகள் தற்போது யதார்த்தமான ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதுவரை நாங்கள் காசாவில் மேற்கொண்டு வந்த ராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்கிறார். வெக்கம் கெட்டதனமாக இத்தனை நாட்களாக இதைத்தான் 600 நாட்களுக்கு மேல நம்மளே சொல்லி வர்றோம். காசாவில் இஸ்ரேல் தோல்வி அடைகிறது, காசாவில் அவங்க ஜெயிக்கல, அப்பாவிகளை கொன்றதுதான் மிச்சமாகியது, காசாவை அழித்ததுதான் மிச்சமாகியது, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அவங்க ஜெயிக்கவும் இல்லை, அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரவும் இல்லை. அதையே இன்றைக்கு இந்த ஆள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், கூடுதலாக காசாவில் நாம் இதுவரை செய்து வந்த அத்தனை நடவடிக்கைகளும் படுதோல்வி அடைந்திருக்கிறது. கடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அது எந்த வகையிலும் உதவவில்லை. நம்ம பணைய கைதிகளை மீட்க முடியாம போயிடுச்சு, நம்முடைய யுத்தங்கள் அதற்கு உதவவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிக்க விரும்புகிறோம், அதை அங்கு நிலைநிறுத்த விரும்பவில்லை. எங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமா அழிக்கணும், ஆனா இதுவரைக்கும் அழிக்க முடியல, அதனால மீண்டும் அதை அழிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண போறோம் என்று சொல்லிட்டு இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹீப்ரு மொழி ஊடகமாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கிதியோன் காப்ஸ் என்கிற பெயர்ல இஸ்ரேல் 22 மாதங்களாக காசாவுக்குள் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அதனுடைய இலக்குகளை அடையவில்லை என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. மொத்தத்தில் நெதன்யாகுடைய கேபினட் அத்தனையுமே நாங்கள் செஞ்ச யுத்தம் படுதோல்வி என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்குரிய திட்டத்திற்கு இஸ்ரேலுடைய அமைச்சரவை இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. மொத்தமாக ராணுவத்தை ஃபுல்லா இறக்கி மீண்டும் நாங்க ஆக்கிரமிக்க போறோம். அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் இதைத்தான் பண்ணாங்க. மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கு லட்சக்கணக்கான ராணுவத்தை களமிறக்கினாங்க. வான்படை, கடல் படை என்று எல்லா படைகளும் களமிறக்கப்பட்டது. ஆனா இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல. மீண்டும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒட்டுமொத்தமா ஒரு முறை இறக்கிடுவோம், இறக்கி இன்னொரு ட்ரையை பண்ணுவோம் சொல்லி இன்றைக்கு மீண்டும் ஒட்டுமொத்தமாக காசாவை ஆக்கிரமிக்கிற திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 10 மணி நேரம் இது தொடர்பான கூட்டம் நடைபெற்றிருக்கிற அமைச்சரவை கூட்டம். இதில் ராணுவ தளபதி உள்ளிட்ட பல பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முழு அளவிலான படையெடுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம், நீங்க விரும்பினதை செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறாங்களா? ஆதரவு வழங்கலைன்னா இதுதான், நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், நீங்க எத்தனை பேரை கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க என்கிற நிலையில் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக காசா சிட்டியில இருந்து அனைத்து பொதுமக்களையும் வெளியேற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. மொத்த காசாவை ஆக்கிரமிக்க போறோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் எதை டார்கெட் பண்றாங்கன்னா, சிட்டி, காசா சிட்டியை தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா காசா சிட்டின்னு எது இருக்குதோ அங்கதான் மெயினாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே அதெல்லாம் அவங்களுடைய காரணம், அங்கதான் நிறைய பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அழிவு வரப்போ என்பதுதான் மிகப்பெரிய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பொதுமக்களை தாக்கல, நாங்கள் ராணுவத்தோடு தான் சண்டையிட போறோம் தான் உள்ள வருவாங்க. அதிலே வரக்கூடிய விளைவுகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்க போகிறது, ஆபத்தானதாக இருக்க போகிறது என்பதும் அவர்களுக்கு தற்போதே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் காசாவை ஆக்கிரமித்தல் என்கிற வார்த்தைக்கு பதிலாக காசாவை கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய கேபினட் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பறிக்கையில் சொல்லி
இருக்கிறாங்க. எதுக்காக ஆக்கிரமிப்பு என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை கொண்டு வராங்கன்னா, ஆக்கிரமிப்பு என்கிற ஒக்கிபேஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது சர்வதேச நீதிமன்றத்தில் சர்வதேச அளவில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படும், இஸ்ரேல் பிரதமருக்கு பிரச்சனை ஏற்படும், இஸ்ரேல் மீது தடைகள் வரும் என்கிற காரணத்தினால ஆக்கிரமிப்பு என்கிற வார்த்தையை தவிர்த்து கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லி இருக்கிற நிலையில் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு காசா சிட்டி ஆக்கிரமிப்பதற்கு குறைந்தது 2 லட்சம் ராணுவத்தினர் தேவை என்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி. இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீரை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசா ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது ஒரு பேரழிவு தரக்கூடிய ஒரு செயல்பாடு என்று இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தியும் பதிவாகி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுடைய ராணுவத்தையும் இஸ்ரேல் என்கிற நாட்டையும் அழிவின் பாதையில் மொத்தமாக பெஞ்சமின் நெதன்யாகு அழைத்து செல்கிறார் என்கிறார் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறதையே இவரும் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் பாலஸ்தீனத்தை அழிக்க சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேல் யாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருகிறது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டாருங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஜமீர் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய அமைச்சரவைக்கும் இடையில் இன்றைக்கு பாரிய கருத்து வேறுபாடுகள் உண்டாகி இருக்கிறது. 10 மணி நேரம் இந்த கூட்டம் இழுபறியானதுக்கு காரணமே அதுதான் சொல்லப்படுகிறது. என்னன்னா அவர் யுத்தம் பண்ண முடியாது, மொத்தமா ஆக்கிரமிக்க கூடாது, அது பெரிய அழிவை தரும்னு அடிபடுகிறவன் தெளிவா சொல்றான். அவன் தானே ராணுவம் களத்தில் நிற்கிறான். களத்தில் நிற்கிறவன் சொல்றான் இது சாத்தியம் இல்லை, நம்ம ரொம்ப வாங்கி கட்டிடுவோம், இது தேவைக்கில்லாத வேலை என்று சொல்லியும் இல்லை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு இப்ப கடைசியாக வந்த தகவலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அமைச்சரவையில் பெரும் கூச்சல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவர் மட்டும் ராணுவ தளபதி மட்டும் இருக்கிறாரு, மற்ற அத்தனையும் பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய ஆட்களும் தான் இருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருமே நீங்க மொத்தமா ஆக்கிரமிக்கணும் தோல்வி. இப்ப புலிவால பிடிச்ச கதையாயிடுச்சு. இப்ப யுத்தத்தை நிறுத்தவும் முடியல, நிறுத்தினாலே தோல்விங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிடும். யுத்தத்தை நிறுத்தவும் முடியல, அவங்கள வெல்லவும் முடியல, கடைசியா இப்படியாவது ட்ரை பண்ணுவோம் என்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு யால் ஜமீர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காசாவை நீண்ட காலமாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக மிக கடினம்ங்கிறாரு. நீங்க சொன்னா நான் ராணுவத்தை போட்டு சண்டை பண்றேன், ஆனாலும் அது ரொம்ப கஷ்டம், நீண்ட காலம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஐடிஎஃபினுடைய ரிசர்வ் பிரிவுகள் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க, யுத்தம் பண்ணுகிற நிலைமையில அவங்க இல்ல. காசாவில் நீண்ட காலம் கட்டுப்பாட்டை பராமரிப்பது என்பது அசாத்தியம் அப்படிங்கிறாரு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர். காசா பகுதிக்குள்ள 3 ஆண்டுகள் குறைந்தது சண்டையிட வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி 2 வருஷம் சண்டை பிடிச்சிருக்காங்க, இன்னும் 3 வருஷம் சண்டை பிடிக்க வேண்டி வரும். ஆனா பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா 3 மாசத்துக்குள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்ங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மாசத்துக்குள்ள நாங்க கண்ட்ரோல் பண்ணினாலும் குறைஞ்சது 3 வருஷம் சண்டை பிடிக்க வேண்டி வரும். அதுக்கு யார் செலவழிப்பா? அதுக்கு யார் சண்டை போடுவா? எல்லாத்துக்கும் மேல ராணுவம் கிடையாது, நமக்கு சண்டை போட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ ஆட்சியை வேற விதிக்கணும்ங்கிறீங்க. காசாவுக்குள்ள என்னத்த ஆட்சியை விதிச்சாலும் பங்கருக்குள்ள இருக்கிறவன் வெளியே வந்து அடிப்பாயா, அப்ப என்ன பண்றது என்று சொல்லி அவர் கேட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய விமானப்படை கடற்படை தளபதிகள் எல்லோருமே இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கு சொன்னதாகவும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் இன்றைக்கு அமைச்சரவை முடிவுகள் தொடர்பாக இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மிகப்பெரிய பதட்டம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இயால் ஜமீர் யுத்தம் செய்ய மறுக்கிறார், நெதன்யாகு யுத்தம் செய்ய வேண்டும் என்கிறார் என்று சொல்லி CNN இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் காசாவுக்குள்ள ஒரு மிக பெரும் பொறி இருக்கிறது, நம்ம அதில் சிக்கப்போறோம் தெளிவாக என்று சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தி எல்லாமே அவர்களுடைய பத்திரிகையை இன்றைக்கு வெளியிடக்கூடிய செய்திகள். இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, காசா நகரத்தை கைப்பற்றுவது என்பது ஏராளமான இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் செத்து மடிவதற்குரிய தந்திரோபாய பொறியாக மாறப்போகிறது. ஏன்னா தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மொத்தமாக ஹிட் அண்ட் ரன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, கெரில்லா முறை தாக்குதல் நடத்துறாங்க. ராணுவத்திலேயே ராணுவத்தால் தாக்குப்பிடிக்க முடியாத தாக்குதல்னா கெரில்லா தாக்குதல் முறை தான் ஹிட் அண்ட் ரன் தாக்குதலாக இருக்கும். இந்த தாக்குதல் அவங்க கையில் வச்சிருக்கிறதுனாலையும் அவர்களுடைய ஆயுத பற்றாக்குறை இல்லாத காரணத்தினாலையும் அவங்க ஆயுத தொழிற்சாலைகளை நிறுவி வச்சிருக்கிற காரணத்தினாலையும் நமக்கு இதை பண்ண முடியாது, நமக்கு நிறைய பேர் சாக போறான் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இது தொடர்பாக காசாவை நாங்கள் மொத்தமாக ஆக்கிரமிக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த அறிவித்தது தொடர்பாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான்
அபாரமான ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. என்னன்னா, நம்ம இதை தொடர்ந்து பார்த்து வர்றவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியம் இல்லை, ஆனாலும் ஒரு வகையான ஆச்சரியமும் கூட. ஏன்னா ஒரு 22 ஆண்டுகளாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் 25 லட்சம் மக்கள். காசாவினுடைய இராணுவத்திற்கு உலகத்தில் எவனுமே ஹெல்ப் பண்ணல. ஈரான் ஹெல்ப் பண்ணாங்க, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் இப்போது மொத்தமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு எதுவுமே இல்லை என்கிற நிலையில் நாங்கள் எனி டைம் யுத்தத்துக்கு ரெடின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒன்று அறிவிக்கப்பட்டால் 3 மாதங்கள் உச்சகட்ட யுத்தம் நடக்க போகிறது. அதை தாண்டி 2 லட்சம் இஸ்ரேல் ராணுவம் தரைப்படையாக மாத்திரம் இறங்க இருக்கிறது. விமானப்படை, கடற்படை என்றும் இறங்குவாங்க. இந்த நேரங்களில் எல்லாம் என்ன செய்ய போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற அந்த கேள்விக்கு அவர்கள் இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அல்லாஹுவை தவிர இந்த பூமியில் எங்களை நிராயுதபாணியாக்குவதற்கு எவனுமே கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் எங்களை அழிச்சா அழிக்கணும். அல்லாஹுவை தவிர இந்த பூமியில் இஸ்ரேல் ராணுவமோ அமெரிக்க ராணுவமோ எங்களை சுற்றி வளைச்சாலும் என்ன செஞ்சாலும் அழிக்க முடியாது. அனைத்திற்கும் தயாராகவே இருக்கிறோம். நீங்கள் சுற்றி வளைச்சு எங்களுக்கு அடிக்க போகிறோம், எங்களை அழிக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு வரீங்களா, வாடா பார்த்துக்கலாம்ட்டாங்க. அல்லாஹ் மட்டும்தான் எங்களை அழிக்க நினைத்தால் அழிக்க முடியும். அது இல்லாவிட்டால் நாங்கள் உங்களோடு மோதுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவங்களே தயாராக இருக்கும்போது நம்ம பதற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. பாலஸ்தீன அப்பாவிகள் மீதுதான் இந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் அட்டாக் பண்ணும் உச்சகட்டமாக பொதுமக்களை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் நீங்கள் ஒரு தீர்வை காண முடியுமே தவிர யுத்தம்னு வந்துட்டீங்கன்னா 22 மாதமாக உங்களை தோற்கடித்த எங்களுக்கு இனிமேலும் தோற்கடிப்பதற்கு அசாத்தியமானது அல்ல, கண்டிப்பாக தோற்கடிப்போம் என்று தைரியமாக பகிரங்கமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலுடைய இந்த முற்றுகையை உடனடியாக ஸ்காட்லாந்து, சைனா, அதே போன்று யூரோப்பினுடைய ஸ்பெயின், நார்வே போன்ற பல நாடுகள் கண்டித்திருக்கின்றன. யூரோப் உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக மேலதிக தடைகளை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை வந்ததோடு ஜெர்மன் உடனடியாக ஆயுத ஏற்றுமதியை நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்காங்க. இந்த ஜெர்மன் எல்லாம் என்ன செஞ்சாலுமே இஸ்ரேலோடு தான் இருப்போம் என்ற அளவுக்கு இருந்தவர்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் இஸ்ரேலுடைய அநியாயம் உலகத்தின் உச்சம் தொட்டிருக்கிறது. இவ்வளவு அநியாயம் நடக்கல, ரஷ்யா உக்ரைனில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத பற்றி மட்டுமே அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும் இங்கே நடக்க மிகப்பெரிய அநியாயம், இதை தடுக்க முடியலைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் இஸ்ரேலியர்கள் தற்போது உலகம் முழுவதும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் NBC என்கிற அமெரிக்க ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் காசாவில் உண்மையிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார்கள் இல்லையா, அதை இல்லைன்னு சொல்றதுக்காக நெத்தனியாகு என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் ரகசிய டெலிஃபோன் கால் ஒன்று பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எடுத்ததாகவும் அதில் காசாவில் பஞ்சம்ங்கிறதெல்லாம் இல்லை, அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டுருக்கிறாங்க என்று சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்வதற்கு முனைந்ததாகவும், ஆனால் ட்ரம்ப் உடனடியாக குறுக்கிட்டு காசாவில் பஞ்சம் பொய்யானது என்று சொல்லி நீங்கள் சொல்றதே பச்சை பொய்யான, அதை பற்றி என்னிட்ட பேச வர வேணாம், என்னிடத்தில் என்னுடைய உதவியாளர்கள் காசாவில் பட்டினிக்கான ஆதார கையில் கொண்டு வந்து தந்து விட்டார்கள் என்று பெஞ்சமின் நெத்தனியாகுக்கே செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி அந்தால் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை அமெரிக்காவுடைய NBC ஊடகமும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அடுத்த நிமிஷம் இன்னொரு காலை திருப்பி எடுத்திருந்தாருன்னு வைங்க பெஞ்சமின் நெத்தனியாகு, எஸ் ஆஃப் கோர்ஸ் நீங்க சொல்றதான் சரியா இருக்கும் அப்படின்னு அந்தால் சொன்னாலும் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படி ஒரு ஆள் அந்தால் எந்த டைம்ல என்ன முடிவெடுக்கிறாருங்கிறதே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கும். அதனால தான் உலக நாடுகள் எல்லாம் அந்தால் போடுற அந்த டரிஃபுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். குறிப்பா இந்தியா படுகிற பாடம் நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னுடைய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொன்ன மோடி இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாரு. மோடி என்னுடைய நண்பர் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே 50% வரின்னு சொல்லி அறிவிச்சு விட்டாப்ல. நீங்க 25% வரி, நீங்க ரஷ்யாவில இருந்து எண்ணெய் எடுக்கிறதுனால 50% வரி, என்ன பண்றது என்று சொல்லி யோசித்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமை இருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்புடைய யதார்த்தம் அப்படிப்பட்டதுங்கிறதுனால அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிற நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தற்போது காசாவை சுற்றி அவர்களுடைய ராணுவத்தை நிலைநிறுத்த ஆரம்பித்திருக்கின்றன என்கிற செய்திகளை இந்த புகைப்படத்தோடு இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம அமெரிக்காவுடைய NBC ஊடகம் அமெரிக்காவுடைய ராணுவத்தை மேற்கோள் காட்டி செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக நிறைய தகவல்கள் கிடைத்திருப்பதான செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிற எல்லா ராணுவத்தையும் கொண்டு போய் குவிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் பணைய கைதிகள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த பணைய கைதிகளுடைய மரணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொன்னதோட இன்றைக்கும் காசாவுக்கு யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி இஸ்ரேல்
இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற நிலையில் பணைய கைதிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கு. அதில் என்னன்னு சொன்னா, கடத்தப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை மரண தண்டனை விதிக்கிறது இஸ்ரேல் என்கிற கருத்தை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் உசுரோடு தான் இருக்கிறாங்க. நீங்க காசாவை மொத்தமாக பிடிக்க போறோம்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை நீங்களே மரண தண்டனை விதித்ததை போன்று கொன்று குவிக்க போகிறீர்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய தூஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்களை, குறிப்பாக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கும் ஓரிரு தாக்குதல்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. மேலதிகமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்ட செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் பாலஸ்தீனத்தை, காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கான அனுமதியை தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய அமைச்சரவை கொடுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் துணை, வேறு யாருமே துணை அல்ல. நம்மளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகள் முழுக்க பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. நம்ம நாட்டில் மட்டும் செய்தியை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர இஸ்ரேலுக்கு எதிரான, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு உச்சகட்டமான சர்வதேசம் திரும்பி பார்க்கிற ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டம் ஒன்று இதுவரைக்கும் நடைபெறவில்லை என்கிற கவலையும் இல்லாமல் இல்லை. என்ன செய்ய, நம்மளால முடிஞ்ச செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற போதுமானவன். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு துஆ கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். தற்போது மொத்தமாக ஆக்கிரமிக்க போகிறார்கள். எனவே அல்லாஹுக்காக அந்த மக்களுக்கு குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.